அண்ணாமலை பதவிக்கு சிக்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கும் சூழலில் தற்போதிருந்தே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கு. எத்தனை தடவைங்க சொல்லுறது பாஜகவோட கூட்டணி இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு. இப்படி இத்தனை நாள் பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்து பேசியது கூட்டணி தொடர்பாகத்தான் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. புதிய கட்சி அலுவலகத்தை பார்வையிடத்தான் போனேன் என்று இபிஎஸ் சொன்னாலும் இந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது கூட்டணி உறுதிதான். தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும்னு நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்கு. என்னவெல்லாம் பேசினாங்க, இவங்க கூட்டணி வைக்க போறாங்களான்னு சாதாரண மக்களே கேள்வி கேட்கக்கூடிய நிலைதான் இப்போ இருக்கு. அப்போ அண்ணாமலை தலைமையை எடப்பாடி ஏத்துப்பாரா, இல்ல எடப்பாடி தலைமையை அண்ணாமலை ஏத்துப்பாரான்ற கேள்வி வருது. நேத்து நடந்த மீட்டிங்ல ஒன்னு அண்ணாமலை மாநில தலைவரா நீடிக்க கூடாது, அப்படி இல்லனா கூட்டணி தொடர்பா அவர் எதுவுமே எங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு ரெண்டு நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் எடப்பாடி சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை கேட்ட அமித்ஷா அதை பற்றி நல்ல முடிவு எடுக்கலாம்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவரா இருக்க மாட்டாரான்னு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தான் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. பொறுத்திருந்து பாப்போம். கூட்டணியே வைக்க மாட்டேன், அப்படி கூட்டணி வச்ச என் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொன்ன ரோஷமுள்ள அண்ணாமலை போயிட்டு வந்து என்ன சொல்றாருன்னு.